வணக்கம், வெல்கம் டு விஎன் டிராயிங் புக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் பாஸ்கெட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பார்க்கு வரைகிற மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஸ்லிப்பிங் லைன் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லிப்பிங் லைன் போட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதே கொஞ்சம் மவுத் மாதிரி பெண்ட் பண்ணி வரைங்க. அதே டபுள் லைன் ஒரே ஈவனாக போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக கிராஸாக கீழே போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எரேஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்காது பார்க்க பிக்சர். ஸோ இந்த டபுள் லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 லைன் போட்டுட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோடில் பண்ணும்போது அந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு லைன் போடுங்க. அப்படி போடும்போது தான் அந்த லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வரைகிறேன். கிரேப்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கிற மாதிரி வரையணும். ஸோ ஒரு கிரேப்ஸ் வரையும் போது மேலே இருக்கிற கிரேப்ஸ் வந்து பாதி தான் தெரிகிற மாதிரி வரையணும். ஸோ இங்கே கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரையும் போது நான் சொன்ன மாதிரி சின்ன டாட்ஸ் மாதிரி மேலே வரையணும். ஸோ அந்த ஸ்டெம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி டாட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் அண்ட் பேரிக்காய் இது மட்டும்தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ நம்ம ட்ராயிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெருசு கிடையாது. ஸோ அதில் எப்படி கலரிங் பண்ணுறோம், எந்த மெத்தடில் பண்ணுறோன்றது தான் மெயினாக. ஸோ நம்ம பண்ணுற மெத்தடில் தான் அந்த கலரிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இங்கே கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது பேரிக்காய் வரைஞ்சிட்டு கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டுக்க போகிறேன். நான் எப்படி வரைகிறேன்றதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வரைங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக வரும். இங்கே கேப் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு 3 கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன், லைட் ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து எல்லோ இருக்குது, டெரகோட்டா கலர் எடுத்துக்கிட்டேன், பீச் கலரும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம தேவைன்னா இந்த லைட் ப்ரௌன் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து 3 கலர்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இப்போ டார்க் ப்ரௌனில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிருங்க. ஃபுல்லாக பேஸ்கெட் ஃபுல்லாக நீட்டாக அந்த லைன் மேலே பண்ணுங்கள். எங்கே தேவையோ அங்கே மட்டும் கொடுங்க. இந்த கிரேப்ஸ் இருக்கிறதுனால நான் அங்கே பண்ணலை. இப்போ இந்த டபுள் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல செங்கல் லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதில் லைட்டாக டா ஷேப்பில், தமிழ் எழுத்து டா இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்பில் கலர் பண்ணுறேன். லைட்டாக சர்க்கிளாக இந்த மாதிரி சர்க்கிளாக பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கலர் பண்ணக்கூடாது. இப்போ அது மேலேயே வந்து டெரகோட்டா கலர் வச்சு நான் மர்ச் பண்ணி விட்டுறேன். மர்ச் பண்ணிவிட்டு பீச் கலரையும் சென்டரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த 3 கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பண்ணுங்கள். பிளாக் ப்ரௌன் பண்ணும்போது ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ஸோ அந்த அவுட்லைன் மட்டும், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லிப்பிங் லைன் மட்டும், பாக்ஸ் மாதிரி 4 சைட்ஸும் பண்ணக்கூடாது. 1 சைட் கலரிங் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் 1 சைட் டார்க்கும் 1 சைட் லைட்டிங்கும் வரும். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது. இந்த 1 சைடு மேலே கீழே மட்டும் பண்ணணும், அந்த இடத்துல பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும், நோட் பண்ணுங்கள். ஸ்டாண்டிங் லைனும் ஸ்லிப்பிங் லைன் மட்டும் பண்ணுறேன். ஸோ மேலே கீழேன்னு 4 பக்கமும் பண்ணலை. இப்போ அது மேலேயே டெரகோட்டா கலர் வச்சு
மர்ச் பண்ணி விட்டுட்டு பீச் கலர் வச்சு மர்ச் பண்ணி விட்டுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பாக்ஸ்லேயும் முடிச்சிருங்க. பார்த்திங்கன்னா நான் சென்டரில் பார்த்திங்கன்னா லைட் கலர் விட்டுறேன். ஸோ அப்படி விடும்போது தான் நல்லாயிருக்கும். கலர் பார்த்திங்கன்னா லைட்டிங் கிளியராக தெரியும். ஃபுல்லாக நீங்கள் டார்க் அடிச்சுட்டு அதுக்கு மேலே லைட் அடிச்சிங்கன்னா அது கிளியராக தெரியாது. ஸோ இப்போ மேலே அந்த ஓப்பன் பிளேஸ்லேயும் அடிச்சிடுறேன். டபுள் சைடு கலர் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் பீச் கலர் வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா மர்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்பிளுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ரெட்டு, லைட்டாக பிளாக்கு ஷேட் வர மாதிரி, ஸோ ஒயிட்டு, எல்லோ கலர் இதெல்லாம் தான் மெயின் கலர். ஸோ இப்போ நான் டார்க் ரெட்டு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட டார்க் ரெட் இல்லைன்னா பிளாக் லைட்டாக கலந்துட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெட்டு மர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் ரெட் வந்துடும். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் ரெட்டு. நான் சைடில் மட்டும் இந்த மாதிரி கலர், நான் எப்படி கலர் ஃபாலோ பண்ணி கொடுக்குறேனோ அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கலர் கொடுக்குறீங்கன்னா பிக்சர் பார்க்குறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லோ கலர் சென்டரில் லைட்டாக கொடுத்துட்றாங்க. அங்கே லைட்டாக சுற்றி மர்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் சென்டரில் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ எல்லோ ஆர்க் வச்சு அங்கங்கே லைட்டாக அந்த எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மர்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ டார்க் தெரியணும் அப்படின்றதுக்காக லைட்டாக நான் பிளாக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டிங் வரணுன்றதுக்காக லைட்டாக ஒயிட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் ஒயிட்டு வரலை. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கேப் விட்டுட்டு அந்த இடத்துல ஒயிட் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வச்சு இல்லை பிளாக் ப்ரௌன், அதாவது டார்க் ப்ரௌன் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இந்த 2 பக்கமும் அவுட்லைனில் அந்த மாதிரி டார்க்காக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ரெட்டை வச்சு மர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் ரெட் வரும். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக டார்க் ரெட்டு தனியாக பண்ணாமல் ஸோ அந்த கலர் வச்சு எப்படி பண்ணால் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பேரிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேரிக்காக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஆலிவ் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. டார்க் க்ரீன் இல்லைனாலும் பரவாயில்ல, லைட் க்ரீன் வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டார்க்காக வேணும்னா அதே மாதிரி பிளாக் ப்ரௌன் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீன் மர்ச் பண்ணும்போது டார்க் க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ அது மேலே ஒயிட் வச்சு நல்லா மர்ச் பண்ணி விட்டுறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் வேணுமோ அந்த இடத்துலலாம் லைட்டாக இப்போ பாருங்கள் நான் பிளாக் கொடுக்குறேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பிளாக் வச்சு பண்ணுறேன். பிளாக் வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக எல்லோ பண்ணிவிட்டு மர்ச் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டார்க்காக தெரியும், லைட்டிங் தெரியும் மேலே. ஸோ இப்போ லைட்டிங் இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் லைட்டிங் வரணுன்னா ஒயிட் கொடுத்துடணும். ஸோ அதனால் லைட்டாக ஒயிட் கொடுத்துட்றேன் நான். இப்போ அந்த ஸ்டெம் வர இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்போது ஓவர் டார்க் இருக்கணும். அந்த இடத்துல வந்து லைட்டாக பிளாக் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை க்ரீன் வச்சு மர்ச் பண்ணி விட்டுருங்க லைட்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆப்பிளுக்கு அதுக்கு பேரிக்காக்கு வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக கொடுத்தோம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ண போகிறோம். லைட் ஆலிவ் க்ரீன் எடுத்துக்கோங்க. லைட்டாக இருந்தால் இல்லை டார்க் க்ரீன் இருந்தாலும் அதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருங்க. இந்த மாதிரி சன்லைட் மாதிரி கொடுங்க, ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக ஸ்டெம் வரைஞ்சிருங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் டார்க் வரணுமோ அங்கே மட்டும் கொடுங்க. டார்க் கலர் கொடுத்துட்டு ஃபுல்லாக லைட் கலர் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. சேவல் கூவுறாரு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நான் டைமிங் மார்னிங் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் சேவல் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக எல்லோ கலர் வச்சு மர்ச் பண்ணி விட்டுருங்க.
உங்களுக்கு இன்னும் எங்கே டார்க் வேணுமோ அங்கெல்லாம் டார்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ மேலே மேலே கலர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்றும் இதில் வந்து கலர் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல கலர்ஸ் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ அங்கங்கே வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் வேணும்னு தோணுதோ இன்னும் டார்க் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் பிளாக் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பி க்ரீன் வச்சு மர்ச் பண்ணி விட்டுருங்க. தேவையான இடத்துலலாம் நம்ம முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ஆரஞ்சு பண்ண போகிறோம். ஆரஞ்சு வந்து கீழே மட்டும் டார்க் கொடுத்துட்டு மேலே ஓப்பனாக விட்டுறேன். எதுக்குன்னா வந்து நம்ம அந்த இடத்துல லைட்டிங் பண்ணணும். அது சின்ன ஃப்ரூட்டுன்றதுனால நான் பாதி இடத்துல மட்டும் ஃபில் பண்ணுறேன். இப்போ லைட் ஆரஞ்சு வச்சு லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஃபுல்லாக எல்லோ கலர் வச்சு பேலன்ஸ் இடத்துலையும் மர்ச் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ டார்க் வரணுன்றதுக்காக நம்ம டார்க் அடியில் வந்து லைட்டாக பிளாக் கொடுத்து அந்த ஷேடோ ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு டார்க் ஆரஞ்சு இல்லைன்னா பிளாக் லைட்டாக கொடுத்துருணும். இந்த மாதிரி பிளாக் கொடுத்து அந்த இடத்துல லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுருங்க. ஆரஞ்சை வச்சு அந்த பிளாக்கை மர்ச் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு டார்க் ஆரஞ்சில் அந்த லுக் வந்துடும். ஸோ இப்போ ஸ்டெம்க்காக லைட்டாக அது லைட் பிளாக் டாட் வச்சிடுறேன். இப்போ ஆரஞ்சு முடிஞ்சிடுச்சு. ஸோ கிரேப்ஸ் பண்ணலாம். கிரேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆலிவ் க்ரீன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டார்க் க்ரீன் இல்லைன்னா அதே மாதிரி பிளாக்கில் லைன் போட்டுவிட்டு அது மேலே க்ரீனில் மர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் க்ரீன் வந்துடும், டார்க் க்ரீன். ஸோ நான் அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே லெஃப்ட் சைட்லேயே லைட்டிங் வரணுன்றதுக்காக லெஃப்ட் சைட்லேயே டார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன் சைட் மட்டும்தான் கலர் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கிற சைடில் வந்து ஒயிட்டில் வச்சு மர்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டாக க்ரீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா அதே மாதிரி பிளாக் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் மர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டார்க்காக வரும். இல்லை ப்ரௌன், பிளாக் ப்ரௌன் வச்சும் பண்ணலாம். பிளாக் பண்ணும்போது ரொம்ப லைட்டாகவே யூஸ் பண்ணணும். ஸோ பிளாக் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ரொம்ப லைட்டாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அப்ளை பண்ணுறேன். ஒயிட் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக லைட்டிங் கலர் வந்துடுது. அதனால் வந்து நான் லைட்டாக பிளாக் கொடுக்க போகிறேன் இப்போது. ஸோ பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மர்ச் பண்ணிவிட்டு க்ரீன் வச்சு மர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கொடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒன் சைடு க்ரீன் எங்கே வரைஞ்சிங்களோ அதே சைடில் எல்லாத்துக்கும் க்ரீனில் வரைஞ்சிடுங்க, சாரி பிளாக்கில் வரைஞ்சிடுங்க. இப்போ அது க்ரீன் வச்சு மர்ச் பண்ணிவிடுங்க. அந்த பிளாக்கை பிளாக் ஃபுல்லாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆலிவ் க்ரீனை வச்சு மர்ச் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக தான் பண்ணணும். ஓவரால் ஃபுல்லாக கலர் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு கிரேப்ஸ்க்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சர்க்கிளாக தனித்தனியாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தெரியுது, அதனால் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒயிட் வச்சு அந்த கலர் அடிக்காமல் இருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பேலன்ஸ் இடத்துல லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அந்த டார்க் க்ரீன் அடித்தோம் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து மறைஞ்சிடும். ஸோ லைட் கலர் ஆகிடும். அதனால் வந்து நம்ம இந்த கீழே இருக்கிற கேப் விட்ட இடத்துல மட்டும் ஒயிட் வச்சு மர்ச் பண்ணி விட்டுருவோம். லைட்டாக அந்த க்ரீனையும் சேர்த்து மர்ச் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஸ்டெம்முக்கும் சேர்த்து லைட் க்ரீன் வச்சு மர்ச் பண்ணி விட்டுருங்க. லைட் க்ரீன் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை லைட்டாக கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டார்க் க்ரீன் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து டார்க் க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட்டோ இல்லை எல்லோ கலரோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லைட் க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ பிக்சர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து பேஸ்கெட்டில் ஷேடோ இருக்கணும் இல்லையா, அந்த ஷேடோவுக்கு கலர் அப்ளை பண்ணிடுறேன். ரொம்பவே லைட்டாக கொடுத்துருங்க பேஸ்கெட்டுக்கு ஷேடோ. ஸோ இப்போ பிக்சர் முடிஞ்சிடுச்சு. ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.